போறோம் அப்படின்னா தமிழ்நாடு மூணார் போறோம். மூஞ்ச மறைக்கலடா, மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஓகேவா, நாங்க கிளம்பியாச்சு. சென்டர்ல இருந்து இப்ப கிளம்பியாச்சு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 6 மணிக்கு ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் நாங்க அடுத்த வீடியோ போடுறோம். நடுவில் ஏதாச்சும் இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலுவா வந்தாச்சு. காலையில் 5:48 காலையில் 5:48க்கு நாங்கள் வந்துட்டு சென்டரில் இருந்து சாம்பியன்ஸ் வந்தாச்சு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இவர் யாருன்னா 50 பெனால்டி கார்டு எடுத்து வர சாம்பியன் இவரு காலையில சாப்பாடு. நான் வாழ்க்கையிலே முதல் முறையா 6 மணிக்கு சாப்பிட்ற முதல் நாள் இதான். அதான் போயிட்டு இருக்கான். சாம்பியன் எங்க போறீங்க? இன்னைக்கு சாம்பியன் தானே கண்டென்ட். அதுக்கு அடுத்தது இப்ப எங்கனா நெக்ஸ்ட் iPhone 14 Pro. ஸோ சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு பாளையம். ரமேஷ் பேசுங்க. ரமேஷ் அது ஏதோ ஒரு பாளையம் நடு ரோட்ல இறக்கி விட்டான். யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? பாலு செய்வாருன்னா எங்க பாலு சமையல் செஞ்சுட்டாரு. சம மழை. இப்பதான் ஏதோ லைட்டா ஒளி அடிக்குது மேல. ஆளுக்கு பெரிய பாலத்துக்கு அவர் போட்டு திருச்சிட்டு இருக்கோம். ஆமா, 100 ரூபாய் 150 ரூபா. இது மட்டும் இப்போ வந்துட்டு எங்க போறோம்னா 1.8 பஸ் வந்துடும். போட்டோ போட்டுருவானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஜீப் வர சொல்லியிருக்கோம். அவர் 5 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் 5 கிலோமீட்டர் வந்து அரை மணி நேரம் ஆகும். அதனால நாம ஒரு 2 கிலோமீட்டர் தான் போய் வாங்குவோம். நடந்துடலான்னு போய் நடந்துட்டு இருக்கோம். போய் ரெசார்ட் ஆனது ரெசார்ட் மாதிரி தான். அது வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு நான் அங்கே போயிட்டு அப்டேட் பண்றேன். ஓகேவா? எல்லாம் வந்து ரூம்ல வந்து செக்இன்லாம் ஆகல. படிக்கிற ஒன்று எடு. ரூம்ல எல்லாம் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க போகிறோம். ஹோட்டலில் இங்கே இருக்கு. ஓகே, அதனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் அப்படியே சும்மா வெளியே வந்து பார்க்க போகிறோம். ஊரில் இருக்கிற எல்லா நிலத்துலையும் போய் கை வச்சுட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஆப்பிள் எங்களுக்கே ஒரு கதை போட்டான். வாட்டர் ஆப்பிள் தான் அதில் நிறைய இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இங்கிட்டு இருக்குண்டா, அங்க பாரு, கடிச்சு தின்றான். ஐயோ செம்மையா இருக்கு. ஆனா நிறைய விலங்குகள் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா, ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சு மொத்தமாக 4 ரூம்ஸ் புக் பண்ணோம். அதில் ஒரே ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். என்ட்ரன்ஸில் வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு பாத்ரூம், செம்ம ஸ்பேஷியஸாக. பெட்டு
இது ஒரு பால்கனி. ஓ ஸ்லைடிங் டோரா? சரிப்பா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற லெவல் செம்ம வியூ. அங்கே தெரியல, அங்கே தான் நைட்டு வெயிட்டிங்கு. இங்கேருந்து செம்ம வியூ. அப்படியே இந்த சைடு ஒரு செம்ம இது. இங்கேருந்து சைட்லேருந்து செம்ம வியூவா. இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ரெசார்ட்லேருந்து எல்லோரும் குளிச்சு கிளம்பி கரெக்டாக 1 மணிக்கு இங்கே போய்கிட்டு இருக்கோம். ஆனகுளம் கிளம்பிட்டோம், போய்கிட்டு இருக்கோம். ஆன் தி வே நாங்கள் போகிற ரூட்ஸ் எப்படி ஸ்டீப்பாக இருக்குது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸில் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் மூணாரில். ஓகேவா? ஆனகுளமில் அது ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இது பேர்லாம் தெரியல, மேபி தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஏய் 8 பேர் போறீங்களா அதுல? அடிச்சு ஊர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எடுத்தேன். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டைகர் கேவ்னு ஒரு இடம். இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல தான். ஆனால் டைகர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. பிரிட்ஜ் வேணா இருக்கும், ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுக்கடுத்து ஒரு கேம்ப் ஃபயர் குட்டியாக ஒன்று சைட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அவரை கூப்பிட்டு வந்து என்னைய பார்த்து சொல்லி ஆமாம், இவரும் அப்படி தான் இருக்காரு. விறகு வைக்கிற மாதிரி இவரையும் சேர்த்து பார்த்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைட்டாக இந்த கிளைமேட்டுக்கு ஒரு ஸ்பாட் இது. ஸோ இங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து இப்பயே போனால் தான் அப்போ பார்க்க முடியும். இப்போ கிளம்பலன்னா ஆமாம், நாங்கள் வித்தின் 2 hours 3 hoursல 3 spots எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சாப்பிடவே செய்யணும். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு சாப்பிட தானே. ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் வந்துட்டு 4th லொக்கேஷன் வந்திருக்கோம். 4th லொக்கேஷன் வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஜீப்பில் ஏறினாலே வந்துட்டு அப்படியே வெளியே வர மாதிரியே இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. கேரளா ரைஸ் வந்துட்டு குண்டு குண்டா இருக்கு, அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு. சாம்பார் பொரோட்டா வித் சாம்பார் வந்து நீங்கள் சாப்பிட்டதே சாம்பார் சூப்பராக இருக்கு. ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து 4வது ஸ்பாட் வந்திருக்கோம். அதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குந்து ஃபால்ஸ். ஓ ஓகேவா, அதான் டேமு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுட்டேஜ் காட்டுறேன், பாருங்கள்.
எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு 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 ஸ்பீஷீஸை பார்க்க வந்திருக்கோம். ஆனால் அந்த ஸ்பீஷீஸை பார்க்கல. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பீஷீஸை நாங்கள் வந்துட்டு சேவ் விட்டுருக்கோம். அதுதான் யானைக்குளம். யானைக்குளம் வந்துட்டு நாங்கள் 5 மணிக்காடா? ஆமாம், 5 மணிக்கு வந்திருக்கோம். 5 மணிக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் யானை வந்த மாதிரி இல்லை. எங்கள் குட்டி யானை மட்டும் அப்பப்போ ஜோக் போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அவனை அடிச்சு உட்கார வச்சாச்சு. இந்த பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான். ஓகே கைஸ், செகண்ட் டே ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா ஜிப்லைன் வந்துட்டு பொன்முடி. ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம். இன்னொரு டே சிறப்பாக போகும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்க செய்திகள் வாசிப்பது ஆதர்ஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் வந்துட்டு நாங்கள் வந்து செகண்ட் டே காலையில் ஃபஸ்ட்டு ரைடாக வந்துட்டு தல்லாகுளம் மூணாறு. வீடியோ எடுக்கலன்னு மட்டும் சொல்லிடாத, வருத்தமாயிடும். ஓகே. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிப்லைன் இங்கே நாங்கள் ஒருத்தர் போகும்போது நான் காட்டுற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காட்டுறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பார்த்துட்டேன்
இருக்கும் அப்படின்னா எல்லாம் செத்து போய் சொன்ன போய் உட்காந்துருக்கானுங்க. சபரிமலைக்கு ஏறினோண்டா பத்து இல்லையா சபரிமலைக்கு ஏறினோண்டா பத்து இல்லையா பேர் மேல ஏறிட்டானுங்க. நடு நடு மலையில தெரியுதா எங்க இருக்கிறானுங்களே தெரியாது. வந்தோம் எதுக்கு வந்தோம் என்ன டீம் என்ன மேட்ச்னு எதுவும் தெரியல. இவனுக்கு ட்ரெக்கிங் இப்படி இந்த ஸ்டீப்பா இருக்குன்னு தெரியாது. அதனால ஓகே நான் ட்ரெக்கிங் வரேன் என்ன அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த லீனியர் ஸ்ட்ரீமா இருக்கும்னு நினைச்சு ஏறி இருக்கான். இங்க பார்த்தா 90 டிகிரிஸோட மோசமா இருக்கு. செத்துட்டானுங்க உள்ள. இப்ப இது என்ன மழைடா? நானே மேனு கத்துற வரையாடு மாதிரி தான் இருப்பேன். அந்த கரெக்டா அந்த பாறையில நின்னோன்னா கரெக்டா இயேசுவே என்ன அப்படியே ஏற்றுக்கொள். இப்போ வந்துட்டு என்ன மலைடா இது? பரங்கி மலை. ஆமாம், சென்னையில் இருக்குல்ல அந்த பரங்கி மலை தான் நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. இப்போ ஒரு மலை தான். சரி ட்ரெக்கிங்னு சொன்னானே 5 கிலோமீட்டர் தான் ஏறிடலான்னு வந்தேன். இமயமலை கூட இந்த மாதிரி குத்தா நிற்கிது சார். வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரிசையிலே இருக்கு சார். ஓ அதை வெட்டுதா? ஆமாம் சார், ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு சார். ஆமாம் சார், ஜட்டி போட்டே எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பண்ணால் தான் சார் வாங்கணும். வந்து பஞ்சை வச்சு நான் உன் காதில் இருக்கிற அதை வச்சா நான் தேப்பேன். நான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸா? கண்ணாடி போட்டு வந்தான். வந்தோன்னு அப்படியே கண்ணாடி இப்படி கழட்ட போட்டுருக்காங்க. கண்ணாடி போட்டுருக்காங்கல்ல, மண்ட முருகனை வயிற்றுல நண்ட முருகன் கொன்னே போடுவான். நடந்து வந்து என்ன இப்ப கிருத்திகே சொல்றா எப்படிடா இருந்துச்சு? கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஏறி வந்தோம் ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்றோம். அடுத்து அங்க போறோம். மகேஷ் ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு தேர்ட் டே மார்னிங் நாங்கள் வந்துட்டு தேர்ட் டே காலையிலேயே செக் அவுட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா நைட்டு வந்துட்டு ஃபுல் பார்ட்டி இல்லை, அது இல்லடா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஆலுவால ட்ரெயின் இருக்கு. ஸோ அதை போய் பிடிக்கணும். எர்ணாகுளமா ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு காலையிலே செக் அவுட் பண்ணிட்டு கொச்சியில் போயிட்டு கொஞ்சம் பிளேசஸ் நிறைய பிளேசஸ்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அப்படியே கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிட்டு கொஞ்சம் சைட் சீன்ஸ்லாம் இருக்கணும். அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. ஸோ டுடே வி ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் திஸ். வலி கேமராமேனே வெளிய விடுறான். ஃபர்ஸ்ட் டிராப்